மற்றும் நடக்க போகிற அபிவிருத்தியை தெளிவூட்ட வேண்டும் என்றதுக்காண்டி எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொதுமட்ட அமைப்புகளை அழைத்து மீட்டிங் கொண்டு போட்டு தெளிவூட்டணும் என்று சொன்னதுக்கு இணங்க இந்த மீட்டிங்கை ஏற்பாடு செய்திருந்தோம். கடந்த ஆண்டு 1 கோடிக்கு மேற்பட்ட நிதியை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எமது கிராமத்துக்கு வழங்கியிருந்தார். அந்த அபிவிருத்தி செஞ்சு முடிந்தவுடன் எமது ஒரு சில விஷக்கிருமிகளால் முகதளங்களில் போட்டு கிராமத்துக்கு மாத்திரமன்றி எமது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அபகீர்த்தியை ஏற்படுத்தியது. அதனாலே ஏனைய அதிகாரிகள் இங்கே எமது கிராமத்துக்கு வேலை தருவது அபிவிருத்தி செய்வதற்கு பின்வாங்குகிறார்கள். அதனாலே இனி வருகின்ற அபிவிருத்தியை செய்வதற்கு இப்படியான விஷக்கிருமிகளை இந்த பொதுமட்ட அமைப்புகள் இனங்கண்டு அவர்களை கூப்பிட்டு கதைச்சி இந்த கிராமத்தோடு அதை வைக்கணும் என்றதை நாம் கேட்டுக்கொள்வதோடு இந்த ஆண்டுக்கான நிதியானது என்னோட கௌரவ தவிசாளர் 1,26,50,000 ஒதுக்கி பல பகுதிகளிலேயும் வேலை திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எமது எதிர்காலத்திலே வேலைகள் பல ப்ரொபோசல்களை நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரிடையும் அழைத்திருக்கின்றோம், கௌரவ தவிசாளர்களிடையும் கூறியிருக்கின்றோம். எமது கிராமத்துக்கானது கலாச்சார மன்றம் கொண்டு வேணும் என்று சொன்னதுக்கு இணங்க கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உடனடியாக எரிவிலுக்கு அந்த கலாச்சார மண்டபத்தை வழங்க வேண்டும், அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி கௌரவ தவிசாளரிடம் வேண்டுகோள் விடுத்ததுங்க. லோன் அடிப்படையில் செய்யணுன்றதுக்காண்டி எங்களுக்கு இடம் தேவைப்பட்டது. அந்த இடத்தை தனியார் காணி இல்லாத காரணமும் அடுத்து அரச காணியும் இல்லாததுனால நாங்கள் சிவனார்மடத்து பிள்ளையார் கோயில் நிர்வாகத்திடம் 4 ஏக்கர் காணி இருப்பதாக அறிஞ்சோம். அந்த இடத்தை நானும் எமது கௌரவ எம்பியும் கௌரவ தவிசாளரும் சென்று அந்த இடத்தை பார்த்தோம். அப்போ நிர்வாகம் சிவனார்மடத்து பிள்ளையார் கோயில் நிர்வாகத்தை கூட்டி திரும்ப பொதுக்கூட்டத்தை போட்டு அந்த 1 ஏக்கர் நிலத்தை எங்களோட பிரதேச சபைக்கு கையளிக்கிறதாக வாக்குறுதி அந்த கூட்டறிக்கையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய எந்த நிலையில் இருக்கின்றது எங்களோட கௌரவ தவிசாளர் அவர்கள் உங்களுக்கு விளக்கம் தருவார். அதன் பிற்பாடு எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் உரைக்கு பிறகு உங்களோட சமூக மட்ட அமைப்புகள் கருத்துக்களை நாங்கள் அறிகிறதுக்கு இருக்கின்றோம். எதிர்காலத்தில் செய்யப்படுற அந்த அபிவிருத்தி திட்டங்களுக்கு இடையூறு விளைவிக்காமல் விளைவிக்கிறவர்களை நீங்கள் சமூக மட்ட அமைப்பு அந்த ஆளை கூட்டிக் கொண்டு நீங்கள் கதைச்சி இதை ஊருக்குள்ளே தீர்க்க வேண்டிய பிரச்சனையை எதிர்காலத்திலே முகநூலில் அங்கஞ்சென்று போட்டு எதிர்காலத்தில் வர அபிவிருத்தியை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி கூற வேண்டும் என்று கூறி விடை வருகின்றேன். நன்றி. எல்லா ஊருக்கும் சமனாகத்தான் என்னுடைய ஒதுக்கீடுகளை செய்திருக்கிறோம். இதன் அடிப்படையில் எரிவிலை பொறுத்தளவிலே பிரதானமாக இதில் இருந்த 2 தேவைப்பாடுகள் என்னுடைய எரிவில் மைதானம் ஒன்று சம்பந்தமாக நீண்ட காலமாக அது நான் 2013ஆம் ஆண்டிலே அரசியலில் ஈடுபட்ட காலப்பகுதியிலிருந்து என்னிடம் ஒரு கோரிக்கை இந்த மைதானம் சம்பந்தமானது. 2வது ஒரு பொதுவான ஒரு கூட்டம் வைக்கிறது ஒரு இடம் இல்லாதது. நாங்கள் ஒன்றில் இதில் வைப்போம் இல்லைன்றதுனா கூட்டுறவு சங்கத்துக்குரிய அந்த அதுவும் ஒரு சின்ன கட்டடம் தான், ஒரு 25-50 பேருக்கு மேலே இருக்கலாது. இந்த 2 விடயங்களையும் நீண்ட காலமாக சொல்லப்பட்ட விடயங்கள். அதில் கடந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுதும் அந்த ஒரு எரிவிலுக்கு ஒரு பொதுவான ஒரு சந்திப்பு நடத்தக்கூடிய ஒரு கட்டடம் மைதானம். இந்த 2 விடயத்துக்கும் நான் என்னுடைய நிதி ஒதுக்கீடை செய்த பொழுது எரிவில் பிரதேசத்தில் ஒரு பொதுவான கட்டடம் கட்டுறதுக்கு நிலம் இல்லை. அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனை 1 மாத காலப்பகுதிக்குள்ளே நிலத்தை எடுத்து கட்டடம் கட்டுறதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யலாம். என்ன காரணம் என்று சொன்னால் அந்த 10ஆம் மாதம் 9ஆம் மாதம் ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி அதுக்கு முதல் இந்த வேலை திட்டங்களை உறுதிப்படுத்தணும். ஆனால் மைதானத்தை பொறுத்தவரை மைதானத்துக்கு வேலைகள் செய்யலாம் என்று சொல்லி இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. ஆனால் எனக்கு பெரும் இப்போ அடுத்தது நான் வந்த நோக்கத்துக்கு முதல் இதையும் சொல்லணும். பெரும் மனவேதனைக்குரிய விடயம் சாதாரணமாக தேசிய மக்கள் சக்தியாக இருக்கட்டும் இந்த சில்லற கட்சிகளாக இருக்கட்டும் இவர்களை பற்றி யாராவது ஒருவர் ஒரு விமர்சனத்தை முன்வைத்தால் அது ஒரு எரிவிலப்பில் இருக்கும், மண்முனத்தினர் பெற்றுக்குள் இருக்கும், மட்டக்களப்புக்குள் இருக்கும், மிஞ்சி போனால் கிழக்கு மாகாணத்துக்குள்ளே போகும். ஆனால் இந்த எரிவில் மைதானத்தை பற்றி இந்த கிராமத்தை சேர்ந்த மிக மோசமான செயல்பாடுகளை முன்னெடுத்தவர்கள் மைதானம் இல்லை குளத்தை காட்டி தான் மைதானம் என்று சொன்னதுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த எவருமே அதான் கவலையான விடயம். இந்த கிராமத்தை சேர்ந்த எவருமே முன்வந்து இல்லை இந்த மைதானம் இப்படிதான் போடப்பட்டது, இந்த மைதானத்துக்கு இத்தனை லோட் மண் இறக்கப்பட்டது, இந்த மைதானம் சாணக்கியன் எம்பி கருத்துல நாங்கள் கேட்டுதான் செய்தது, மைதானத்துக்கு போற பாதையை டிஎம்பிபி கட்சியினர் போர்டு வச்சவங்க ரோட போடலன்றது இதுவரைக்கும்
இந்த கிராமத்தை சேர்ந்த எவருமே முன் வந்து இந்த உண்மை தன்மையை சொல்லல. இது ஒரு பெரும் மனவேதனை தரும்படி இருந்தாலும் இந்த கிராமத்திலே நாங்கள் கொடுத்த எங்கிட்ட வந்த கோரிக்கைகள் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றதின் அடிப்படையிலே அந்த மைதானத்தை அடுத்து எங்கட கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற மண்முன தென்னிரு பெற்று உள்ளூராட்சி சபையினூடாக ஒரு புதிய கலாச்சார மண்டபம் அதில் ஒரு கட்டட தொகுதியை கட்டுவதற்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கையை செய்யறதுக்கு நாங்கள் போன பொழுது இப்போ அதையும் தடுக்கிறது உங்களோட கிராமத்தில் இருக்கிறார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் ஒரு 4 நாளைக்கு முதல் சகோதரர் வசி அவர்கள் எங்களுடைய பிரதித்த விசாரணை எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது நாங்கள் பார்வையிட்டாங்கள் என்ன செய்யலான்னு சொல்றார்கள். இந்த கிராமத்திலே இருந்து இப்போ எனக்கு விமர்சனம் வந்த பொழுது நீங்கள் மௌனமாக இருந்து நீங்கள் பிரச்சனை இல்லை, அது நான் தாங்கிக் கொள்வேன்டா. எனக்கு யார் என்னதை சொன்னாலும் நாடு முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் சாணக்கியன் யார், அவருக்கு இந்த மைதானத்தில் மைதானம் செய்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த கிராமத்தினுடைய ஒரு கலாச்சார மண்டப தொகுதி வர்றதா இருந்தால் நீங்கள் எல்லாரும் கிராம மட்ட சமூக மட்ட அமைப்புகள் வெளியிலே வந்து இந்த தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கலன்னு சொன்னால் இந்த கலாச்சார மண்டபம் கட்ட முடியாது. அதுக்கான காரணம் இப்பவே பெட்டிஷன் அடிச்சிருக்கிறாங்க, குளத்தை நிரப்பி ஏற்கனவே மைதானத்தில் ஊழல் மோசடி செய்த மாதிரி இப்போ கலாச்சார மண்டபம் கட்ட போகிறாங்கன்னு சொல்லி வசி அவர்களும் இந்த கிராமத்தில் இருக்கிறவர்களும் சேர்ந்து மோசடி செய்ய போகிறார்கள், பெட்டிஷன் அடிக்க தொடங்கியாச்சு. இல்லாட்டி இந்த மலைக்கு முதல் 10ஆம் மாதம் முடியறதுகளில் அடிக்கல் நாட்டு விழா செய்து அந்த கட்டிட வேலை இந்த மழை வந்தால் அப்புறம் அங்கால அந்த பிரதேசம் 10 நாளைக்கு அந்த தண்ணி இறங்குறது அப்படின்னு நீங்கள் அடுத்த 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் அப்படியாகும் தானே அதுக்குள்ள வேலை செய்யறதுக்கு. சகோதரர் வசியார்கள் சொன்னார், இல்லை நாங்கள் டக்குண்டு ஒரு அவசரமான ஒரு அனுமதி எடுத்து நாங்கள் இதை செய்வோம் என்று சொன்னால் எனக்கு பயம். இந்த விஷயத்துல நான் முன்னெடுத்தா என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க நீங்க சொல்லுங்களேன். உங்களை நம்பி இறங்கல அது விஷயத்துல என்னோட காய்ச்சி பிரியோசனம் இல்லை, உலகத்துக்கு நீங்க தானே சொல்ல வேணும். இந்த கிராமத்தை சேர்ந்த சில விஷக்கிருமிகள் இந்த கிராமம் எரிவில்ல தொடர்ச்சியும் தெரியாது, ஆரம்பம் தெரியாது, எரிவில்ல எல்லையும் தெரியாதவர்களை குணந்து படம் காட்டி போட்டு ஊடகத்துக்கு போயிட்டு அதுல காணொலியில விட்டு பொழுதும் இந்த கிராமத்திற்கு எவருமே வந்தது பொய் என்று சொல்லல. மைதானத்தை விளையாட்டு போட்டி நடத்தினானே, இப்ப மேட்ச் நடத்தினதா இல்லையா? இளைஞர்கள் சொல்லுங்க மைதானத்துல பாய்ச்சினீங்கானே. அப்ப இந்த நிலையில இந்த கட்டிடத்தை நாங்கள் கட்டி முடிக்கிறதுக்கு உங்களுடைய கிராமத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாவிட்டால் நாங்கள் விரும்பினாலும் கட்ட முடியாமல் போயிடும். ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்றம் எங்களுடைய பிரதேசத்தில் இந்த எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது காணி இல்லையென்று இந்த கிராமத்துக்கு வந்து தான் மகளூருக்கு போனது கலாச்சார மண்டபம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிறகு 2024ஆம் ஆண்டு நான் நிதி ஒதுக்கும் நேரம் காணி இல்லை என்று சொல்லி அதுவும் தட்டுப்பட்டு போயிடுச்சு. இப்போ 2024ஆம் ஆண்டு இப்போ கூட்டங்களில் வந்து எங்களுக்கு கோரிக்கை முன்வைக்கிறது முக்கியம் இல்லை, அந்த வேலையை நடைமுறைப்படுத்துறது கூட ஒத்துழைப்பு தான். நாங்கள் பேசாமல் இருப்போம். ஊரில் இருக்கிற கண்ணெல்லாம் வெளியூரில் இருந்து வந்து பொய்ய சொல்லிட்டு போவாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவசரப்பட்டு செய்வோம் என்று சொன்னாலும் அதிகாரிகள் செய்ய பயப்படுறார்கள். ஏன் கவர்மெண்ட் ஸ்டாக் நான் ஒரு அரசியல் என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சாதாரண ஒரு அதிகாரிக்கு என்னது இந்த வம்பு? நீங்கள் எருவில் கிராமத்தை சேர்ந்த பொது அமைப்புகள் எல்லாம் மௌனமாக இருப்பீங்க, அவங்க அடி வாங்கிட்டு போகிறோம், நமக்கு மைதானம் கிடைச்சிக்கு தானே அடி அமைதியாக இருப்பீங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும், அரசு அதிகாரிகள் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். இந்த கிராமத்துக்குள்ள கூட வீண் பிரச்சனை என்ற அளவுக்கு இன்றைக்கு இந்த கிராமத்துடைய பேர் இந்த மாகாணம் முழுவதும் ஒரு தவறான கிராமமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அது இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இன்றைக்கு எரிவில் என்று சொன்னா இங்க அந்த மைதானம் களவெடுத்த கிராமமா என்ற அளவுக்கு இந்த கிராமத்தை சேர்ந்தார்கள் பார்த்தவே இல்லை. மைதானம் இருக்கு, மைதானம் எங்கேயோ இருக்குன்னு சொன்னால் போய் இப்ப மைதானம் இருக்கிற இடத்தை விட்டு போட்டு எரிவில சுத்தியா தண்ணி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த பிரதேசத்தை போய் காட்டி தான் மைதானம் என்று சொன்னா அது வெளியில வந்து எரிவில சேர்ந்தாக்கள் இல்லை சொல்லணும். இது சொல்றவனுக்கு பைத்தியம், சொல்றோம் போய் சொல்றான், எங்கட மைதானம் இருக்கு. நான் எனக்கு என்ன ஆதரிக்கிறாக்கள் கேட்டதுக்கு நான் ட்ரோன் கேமரால மைதானம் எங்க இருக்குன்றதை எடுத்து ஒரு காணொலி எடுத்து போட்டு விட்டான். எல்லாருக்கும் தெரியும் மைதானம் இருக்குன்னு.
ஆனா இனி வரும் காலங்கள்ல இந்த கலாச்சார மண்டபம் கட்டுறதாக இருந்தால் நாங்கள் ரெடி. கௌரவ தவிசாளர் அவர்கள் இது சம்பந்தமாக மேலதிகமான விடயங்களை சொல்லுவார், எப்படி செய்ய போறது, எப்ப தொடங்கலாம்ன்றது. ஆனால் தொடங்குறதுக்கு முன்பாக என்ற இதுவும் ஒரு பள்ளக்காணி. இந்த நீங்க இந்த கலாச்சார மண்டபம் அமைக்க சொல்லி தந்திருக்கிறதும் ஒரு மேட்டு நிலம் இல்லை, ஒரு பள்ளத்தை தான் தந்திருக்கிறாங்க. பள்ளத்துல கட்டலாமா? கட்டையிலாது. அதுல கொண்டு ஒரு 20-30 லோட் மண் போட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? இப்ப அதுவும் குளத்துக்குள்ள போட்டு தான் சொல்லுவாங்க. அப்ப அதிகாரிகள் சொல்றாங்க, நாங்க இந்த பிரச்சனைக்குள்ள வேற இல்லை, எங்களை விடுங்க. அப்படி என்றால் ஒன்றில் நீங்கள் புதிதாக ஒரு நிலத்தெடுத்து தாங்க, இல்லை என்றால் நீங்கள் இந்த கிராமத்தினுடைய மானத்தை வாங்கிய, இந்த கிராமத்துக்கு வரும் அபிவிருத்தியை தடை செய்கிற இந்த விஷ கிருமிகளுக்கு எதிரான நீங்கள் முன் வந்து உங்களுடைய கருத்துரை சொல்ல வேணும். இல்லாவிட்டால் நாங்களும் போய் நாளைக்கு இந்த விஷயம் சம்பந்தமாக பேசலாம். எங்களுடைய கண்ணையம்மன் கோவில் தலைவர் சுந்தரிங்க ஐயா வந்து சந்தித்து ஒரு LRC காணி பிரச்சனை சம்பந்தமாக ஆயிடுச்சு. அது மாவட்ட அபிவிருத்தி உள்ள கூட்டத்தில் எங்களுடைய கௌரவ தவிசாளர் முன்வைத்து, நீங்கள் அதில் காணொலியில் பார்க்கலாம். கௌரவ தவிசாளர் முன்வைத்தவர் உடனடியாக இந்த வாரத்துக்குள்ளே LRC தவிசாருக்கு அந்த விஷயம் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கிறோம். நாங்கள் எங்களோட பங்கு நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், எங்களோட வேலையை நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எரிவில் பாடசாலையும் காசு ஒதுக்கும், நாங்கள் கேட்டுக்கொண்டது இணங்க எல்லாம் செய்கிறோம். நாங்கள் எங்களோட கோடமாடுக்கு வந்து மழை வந்தால் இப்போ 2 மாடி கட்டடம் கொண்டு போகணும்னு சொல்லி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டரில் 80 மில்லியன் மொத்தமாக முடிக்கிறதுக்கு அதில் ஆரம்பிக்க போன்ற கடிதத்தை நான் அனுப்பிவிடுறேன் சகோதர வாசிக்கு. நாங்கள் எங்கள்கிட்ட தர பணியை செய்கிறோம். புறம் என்ன சொல்லுவாங்க, கோடமாடுக்குள்ள போய் 80 மில்லியன் யாரும் கட்ட சொன்னீங்க அவங்களுக்கு, அந்த 80 மில்லியன் இருந்தால் அவங்களுக்கு என்னது அந்த காசு, அது இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கலாம் தானே. இதில் நான் சொல்லல, உங்கள் ஊராக்கள் தான் சொல்கிறாங்க. எங்கட கௌரவ தவிசாளர் அவருக்கு அவருடைய அதாவது உள்ளூரா இந்த பிரதான பாதைகள், இந்திய கல்முனை பிரதான வீதி, RDA வீதி, பிரதான வீதியோட வந்து ஜாயிண்ட் ஆகிற வீதிகள் RDA இருக்கலாம். அதை தவிர்த்து ஏனைய வீதிகள் அனைத்தினுடைய அதிகாரம் பிரதேச சபைக்கு தான் இருக்கின்றது. யாரும் ரோட கட்டி போட்டு போகலாம், காண கட்டி போட்டு போகலாம், அதை பராமரிக்கிறது யாரு? எங்களுடைய கௌரவ வினோதினியும் கௌரவ தவிசாரும் கௌரவ பிரதி தவிசார் உட்பட அந்த சபை தான் செய்ய வேணும். அப்ப அந்த நிகழ்வுக்கு எங்களுடைய கௌரவ தவிசாளரை வந்து RDA அழைப்புதல் தந்த நேரத்திலே இந்த கிராமத்தான் இன்னொரு கிராமத்தில் சென்று அதிலே இந்த எரிவில் சம்பந்தமான கதை எடுத்து அதுக்கு தொடரவே இல்லாத விஷயம். நீங்க வந்தீங்கன்னா நீங்க NPP அமைப்பாளரோ நீங்க TMPP அமைப்பாளர் போங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏதோ அமைப்பாளர் இருந்து கொண்டு போனா, ஆனா எங்களோட வாத்துக்குவாக பாருங்க. ஆனா எரிவில் கிராமத்துக்கு வர வேண்டிய அபிவிருத்தியை தடை செய்யறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. ஏனென்றால் இந்த கட்டிடம் கட்டுறதாக இருந்தால் என்ற சகோதரர் வசியார் என்னோட சண்டை பிடிக்காரு. இப்போ நான் சொன்னேன், வேறொரு ஊருன்னு சொன்னால் சும்மா சொல்லுவோமே, இன்னொரு ஊர் பெரிய கல்லாரா கோட்டை கல்லாரா ஊர் ஃபுல்லா திரண்டு வந்து சொல்லும், நாங்கள் தான் இதை செய்ய சொன்னாங்க, இவன் சொல்றது இந்த ஊருக்கு நாங்கள் இவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொள்ள இல்லை, எங்களுக்கு ஒரு ஆளாவது சொன்னீங்களா? சொல்ல இல்லை. அவன் நாங்கள் இந்த அளவு ஒரு ரிஸ்கான விஷயத்தை மீண்டும் போய் ஒரு குளத்தை நிரப்பி, உங்களுக்கு கலாச்சார மண்டபம் பண்ண குளத்தை நிரப்பி கலாச்சார மண்டபத்தை கட்டி அந்த கலாச்சார மண்டபத்தை நீங்களும் பாவிப்பீங்க. ஆனால் கலாச்சார மண்டபம் கட்டுறதுக்கு பின்னணியில் இருந்து அடிபட வேண்டியது நாங்கள் தான். நாங்கள் அடிப்படுவோம், அதுவும் இப்பயும் சொல்கிறேன். ஆனால் அதிகாரிகள் அதை செய்ய முன்வருவாங்களான்றது உங்களுடைய இந்த நடவடிக்கையை பொறுத்தான் இருக்கு. எப்படியோ இந்த 10ஆம் மாதத்துக்கு இனி தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இனி அடுத்த வருஷம் 3ஆம் மாதத்துக்கு இடையில உங்களோட கிராமத்தில் இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு நீங்கள் அதை எப்படி செய்ய போறீங்கன்னு உங்களுக்குள்ள காய்ச்சி கொள்ளுங்க. ஒன்றிய கிராமத்தின் சார்பில் இது சம்பந்தமாக தெளிவான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இல்லாட்டி ஊர் பொது கூட்டத்தை போட்டு இதை பற்றி கதைங்க, எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தாங்க. இல்லை என்று சொன்னால் துறநிலான காத்து கொண்டிருக்கு ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாம, குருமம்படி காத்து கொண்டிருக்கு கலாச்சார மண்டபம் இல்லாம, குறுக்க மடத்தில் இருந்த கலாச்சார மண்டபத்தை கௌரவ தவிசாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய பன்முகப்படுத்த நிதியை வைத்து ஒரு அளவு கட்டி முடித்து கொடுத்திருக்கிறார். மெட்ட கிராமங்களும்
கலாச்சார மண்டபம் இல்லாமல் இருக்கு. இது எங்களுக்கு இங்க மட்டும் கேட்கல, அது இந்த கிராம மக்கள் ஒத்துழைப்பு இல்லை. கிராம மக்கள் இது வந்தாலும் சரி வராட்டியும் சரி எங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தால் சகோதரர் வசியும் சகோதரி வினோதினி அவர்கள் எவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்தாலும் இந்த வேலை பண்ணியும் நாங்கள் செய்ய முடியாமல் போயிடும். அப்போ நான் நேரடியாக வந்தது வேறு அந்த கான் இந்த ரோடு அந்த ரோடை பற்றிலாம் கேட்கறதுக்கு இல்லை. அந்த வேலையிலையும் செய்யறதுக்கு பயப்படுறாங்க. உதாரணம் நம்ம ஜோசப் பண்ண இந்த இவருக்கு ரோடு ஒன்று இருக்குது, அது மட்டும்தான் போடப்படாமல் இருக்குது. அவங்க அது ஆர்டிடிக்கும் போடாது, ஆர்டிஐக்கும் போயிடாது. நேற்று யுவராஜ் வந்து என்னோட காய்ச்சதுக்கு பிறகு நான் ஆர்டிஐ ரெண்டுக்கும் காய்ச்சினேன். அவங்க சொன்னாங்க அந்த ஊருக்குள்ளே வந்து ரோடை போட்டா அப்புறம் நாளைக்கு வந்து ஊடகத்தில் சொல்லி விடுவாங்க இது ஆர்டிஏ ரோடு இல்லை, இது ஆர்டிடி ரோடு இல்லை, இது இரிகேஷனுக்குரிய ரோடு, இது அக்ரிகல்ச்சருக்குரிய ரோடு, இதுக்குள்ளே போய் பிறகு நாங்கள் நீதிமன்றத்தை நிற்கிறது அளவிடுங்கன்றாங்க. இந்த ஜோசப் பண்ண நாட்கள் இருக்கிற அந்த இந்தியாவில் இருக்கிற வீதி அதை போடுறது. இப்போ வேறு கிராமங்களில் எந்த ரோடையும் இவரும் அந்த கிராம மக்கள் ஒத்துழைப்பு தான் செய்யலாம். இது நடக்கும். 1-2 பேர் தங்களுக்கு வேலையும் இருக்குது, வசதியும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அவங்கள கடந்த காலத்தில் நாங்கள் இருக்கிற கட்சி இருந்து சிலரை துரத்துறதுக்கு காரணமே ஒரு லைட் பல்ப் போட்டால் சப்பட்ட போத்த கேட்ட வரலாறு இருக்குங்க. வீதிக்கு வந்து லைட் பல்ப் போட்டா, பிரதேச சபையில தர பல்ப் போட்டா என்ன மாதிரி எங்களுக்கு பாட்டி இல்லையாண்டு வாயால பக்கம் இல்லாமல் கேட்டு சப்பட்ட கேட்ட வரலாறு இருந்ததுங்க. சப்பட்ட குடிக்கிறதோ வாங்குறதோ அது அவங்களோட விருப்பம், அது அவங்க அதை நாங்கள் கூட சொல்லலப்பா நீங்கள் என்ன செய்யுங்க. ஆனால் லைட் பல்ப் போட்டுறதுக்கு சப்பட்ட கேட்கறது நாங்களே எங்களை கட்சி ஏற்றுக்கொள்ளாது. இதுக்காக உங்களுக்கு சீட்டை கொடுக்காம விட்டா நீங்க நல்ல வசதியான வேலையில் இருந்து உங்களோட குடும்பத்தையும் பார்த்துட்டு எரிவில் கிராமம் தொடர்ந்து ஒரு பின்தங்கி ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத ஒரு மைதானம் இல்லாத இனி அந்த மைதானத்துக்கு யாரும் காசு போடுவாங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. இனி யாராவது ஒரு அரசியல்வாதி நான் செய்வேன் ஏண்டா ஏற்கனவே இதுல சொல்ல வேண்டிய எல்லாம் உங்களோட ஊராக்கள் சொல்லி உங்களோட ஊராக்கள் அதுக்கு வாயை பார்த்துட்டு இருந்து பேசாமல் இருந்துட்டீங்க. அப்போ இதுக்கு மேலே நான் இந்த எரிவில் மக்களுக்காக அதை நான் செய்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. வேறு எவரும் செய்ய முன்னேற மாட்டாங்க. பயம் என்னது இதுக்குள்ளே போய் சும்மா வீண் வம்பு. இந்த லைப்ரரிக்கு நாங்கள் ஒரு 30,000-3000க்கு மேலதிகமான புத்தகங்கள் சேகரிக்கிற வேலை திட்டத்தை ஆரம்பிச்சினாங்க. அதுக்கும் பெட்டிஷன் அப்படி லைப்ரரிக்குரிய ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சகோதரர் வசியாருக்கு வந்து நாங்கள் இதே இடத்துல நாங்கள் லைப்ரரிக்கு ஒரு சில நூல்களை கொடுத்து போட்டு ஒரு பெரிய ஒரு லைப்ரரியாக மாற்ற ஒரு வாக்குறுதி கொடுத்த நாங்கள். அதுக்கும் பெட்டிஷன் என்னென்றால் நாங்கள் வசதியான ஆக்களுக்கு சொன்னாங்க கொஞ்சம் டொனேட் பண்ணுங்கன்னு சொன்னால் நாங்கள் புத்தகங்களை கலெடுக்க போகிறோம். எனக்கு தேவை வேறு இல்லையா? இந்த லைப்ரரி அப்படி இருக்கு. ஒன்றில் நான் நீண்ட நேரமாக நான் இதை பேசலைன்னு எனக்கும் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. நான் சரியாக 10:30 மணிக்கு நான் ரெடியாக இருந்தேன்னா ஒரு 8-10 பேர் தான் இருக்கேன். கொஞ்சம் பிந்தி வர சொன்னபடியே தான் நான் பிந்தி வந்தேன்னா இன்றைக்கு எனக்கும் நான் ஏன் வந்தேன் என்று சொன்னால் இங்கே அடுத்தது வரவு செலவு திட்டம் வரப்போது 10ஆம் மாதம் வந்து அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக 1.5 மாதம் பார்லிமெண்ட் இருக்கு. அப்போ இதுக்கிடையில் நீங்கள் ஏதாவது ஊரில் பொது கூட்டத்தை போடுறீங்களா, இல்லாட்டி கோயில் நிர்வாகங்கள் சேர்ந்து முடிவெடுக்கிறீங்களா, இல்லாட்டி இந்த நடந்த விஷயங்களுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் ஊரெல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒத்து வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யலை என்று சொன்னால் நாங்கள் சொன்னாலும் இந்த கலாச்சார மண்டபம் கட்டி முடிகிறதுன்றது ஒரு கடினமான விஷயமாக இந்த இருக்கு. அதுக்குரிய காரணம் நாங்கள் இல்லை, நீங்கள் தான். அந்த வகையில் இந்த செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிட்டு எங்கட இந்த பிரதித்த விசாரணை பதவியை கூட எங்க கொடுத்துருக்கேன். எல்லா ஊரும் கேட்டது. இப்படி நாங்கள் இந்த கிராமத்தை நாங்கள் முடிந்த அளவுக்கு நாங்கள் கௌரவப்படுத்தி இந்த கிராமத்தை நாங்கள் ஒரு முன்னேற்றமான ஒரு முன்னேறிய ஒரு கிராமமாக மாற்றணும்னு சொன்னால் உங்களுடைய ஒத்துழைப்பும் இது என்னுடைய தேர்தலில் 300 அதில் நான் மறக்கிறேன். எனக்கு வாக்கு போட்டது என்னுடைய தேர்தலுக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலையும் போட்டது. ஆனால் என்னென்றால் ஒரு இதில் இருக்க ஒரு 10-15 பேர் தான் இந்த கிராமத்தை நாசமாக்குறாங்க. கணக்கு இல்லை, ஒரு 10-15 பேர் தான் இதில் முன்னின்று செய்கிறாங்க. அது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வரும் பொழுது குடும்பம் அது இதுன்னு சொல்லி ஓட் பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் எரிவிலண்டு ஒரு பொதுவான நிலப்பாடு வரைக்கும் 10-15 பேர் தான் அதை எங்கேயோ இருந்து வாரவன். எரிவிலண்டா எங்கே இருக்குன்றே தெரியாதவனும் வந்து நின்று இதான் மைதானம் ரெண்டு சிரிச்சுட்டு கொமெடி பீஸ் எல்லாம் வந்து எரிவில கடைசியில் ஒரு உலகமே பார்த்து சிரிக்கிற ஒரு கிராமமாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. தயவு செய்து இதை நாங்கள் நிவர்த்தி செய்து இந்த கிராமத்தில் இருக்கிற வளங்களை சரியாக பலப்படுத்தி நாங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு கலாச்சார மண்டபம் மட்டும் இல்லை, அது ஒரு ஷாப்பிங் சென்டராக மாற்றலாம்.
அதுல நாங்கள் ஒரு உணவகங்களை போடலாம். ஒரு இடம் பொதுவான இடம் இருந்தா வேறு பக்கத்து அயல் கிராமங்கள் இருக்கிற ஆக்களும் வந்து ஒரு நகரமாக இந்த கிராமம் மாறும். இப்ப காத்தாங்குடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த காவா சாய் குடிக்க இங்கிருந்து போறாங்களா அங்க அந்த கப்ல என்ன இங்க நாங்க உள்ளுக்குள்ள ஒரு உணவு சார்ந்த மாதிரி ஒரு 10 சின்ன இடங்களை நாங்கள் இதோட சபையாலே உருவாக்கி விட்டா 10 பேருக்கு இந்த தொழில் முயற்சியா போயிடும். அதுல இன்னொரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இந்த கிராமத்துல பொருளாதாரம் எழுப்பப்படும். அப்ப இதை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்குண்டா நான் சொல்றதின்படி நீங்கள் கிராமமாக ஒன்று சேர்ந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு ஒன்றிடுங்க. இல்லாவிட்டால் இந்த பிரதேசம் ஒரு கிராமமாகவே தொடர்ந்து இருக்கும். நாங்கள் விரும்பினாலும் மாற்றக்கூடிய சூழல் இருக்காது என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையிலேயே எமது கிராமத்துக்கு வருகின்ற வேலையை தடை செய்கின்றவர்களை உண்மையாக அவர்களுக்கு இடங்கண்டு அவருக்கு தீர்வு காண வேணும். சரியா? நேர கைக்கலாம் நேர வேயலாம். கிராமத்துக்கு வருகின்ற வேலையில் சில வெண்டைக்கு உதாரணத்துக்கு இந்த அந்நேரம் நாங்கள் பிரதேச சபையில் ஓட் போட்டு அந்த ஒரு பல்லு கட்டணம் வேணுமெண்டு தம்பி இவருக்கும் தெரியும், சுஷியந்தருக்கும் தெரியும். அங்கே நாங்கள் போட்டு இங்கே ஒரு கட்டணம் வேணுமெண்டு அமைக்கப்பட்டு அதை சிலந்து அந்த குளத்துக்குள்ளே எல்லாம் இடத்தை காட்டி இதை காட்டி இதை கன்னியம்மன் கோயில் ஆலய பரிவான சபையிலையும் கேட்டு அவர்களுக்கு இனி கட்டணத்தை கொடுத்து இனி இடம் காணாது அதுக்காக திருப்பி இந்த சிவனார்பிட ஆலய பரிவான சபை இப்போ கடிதம் கொடுத்து உறுதி அதால தடை செய்ய இயலாது தானே அவங்க உறுதி கொடுத்து தடை செய்ய இயலாது இல்லையா? குளத்துக்காணி இல்லையா? அதான் இதுக்கு நடிகனா தீப நடிகனா அது மைதானம் வேண்டாம் உலகத்தில் இருக்கு தெருக்கு போட கிராமத்தில் இருக்கின்ற மைதானத்தில் இருக்குது. ஏன்னா இவங்க அதான் வருகின்ற அபிவிருத்தி வேலை தடை செய்கிறார்களுக்கு இதை ஒழுங்கு நான் என்னடா நான் கௌரவ உறுப்பினர் கேட்டார் என்னடா நீங்கள் 6 தடை இந்த உண்மையிலேயே இந்த தம்பி பசியக்கும் தெரியும். நான் உடனடியாக டிஓலாங்க இது பாராளுமன்ற உறுப்பினருக்கோ மற்ற உறுப்பினர் டிஎஸ்சி ஒதுக்கப்பட்ட நிதி இது டிஓ வந்து இத்தனை மண் ரோட்டுக்கு இத்தனை கணக்கு காட்டுக்குள்ள மறு 6 பேர் கண்டங்க சொல்கிறேன் நான் கேட்டார் தம்பி தெரியும். அப்போ அப்படி கூட இந்த அபிவிருத்தி வேலை தலைவர்கள் அவங்களுக்கு இனங்காணணும் முதல் இனத்தை கண்டு அவங்களுக்கு ஒரு இனமே பொதுவாக நான் சொன்ன ஆலய பரிவான சபையில் பொதுக்கூட்டம் போட்டு இதுக்கான தீவொன்று எடுத்தா தான் இதுக்கு ஒரு முடிவு காணலாம். அப்படி இல்லாட்டி இந்த அபிவிருத்தி அவ்வளவும் தடை இருக்கணும். அடுத்தது கோணத்துக்கு உண்மையிலே தெரியும் கவர பாராளுமன்ற தவிசாளர்கள் அம்மந்து எங்களை உதவிகள் அம்மந்து எங்களை காப்பாற்றி கோணத்துக்கு கட்டணம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கூறி அந்த கட்டணம் தேவை வேண்டியதுன்னா அதுவும் அப்போ எல்லாம் தேவை வேண்டியதுன்னா இப்போ ஆறு என்ன கொண்டு போகிறாங்க இவங்க சாவுக்குள்ள கொண்டு போகிறாங்களா முடிவு அதான். அப்போ அப்படி உள்ள மாதிரி எப்படி எந்த சரி அப்போ பாராளுமன்ற சொல்கிறாப்பல இங்கே வார அபிவிருத்தி வேலையும் தடகூடு தான் இருக்கு. இதுக்கு இந்த தடகூடு வாரத்துக்கு ஏற்ற ஒழுங்க நம்ம அனைவரும் இந்த இது செய்யணும். ஏன்னா நம்ம அந்த பாகுபாடிக்கப்படாது. நம்ம கிராமத்துக்கு வருகின்ற அபிவிருத்தி வேலை திட்டங்கள் அத்தனையும் நம்ம செய்யணும். இதை பாராளுமன்றத்துக்கு நான் கூறி வைக்கிற இந்த அமைப்பு எமது கிராமத்துக்கு இப்போ தோட்டி சம்பந்தமாக அந்த தோட்டி உண்மையில போடுது அதே நிறைய தடை அதெல்லாம் தடை செய்யலாது. நீங்க எங்களோட அமைப்புகள் உண்டாரு எங்க கிராமத்துக்கு வரது நீங்க எங்கே நான் எந்த பகுதி வடக்கோ தெற்கோ கிழக்கோ எந்த பகுதி வேண்டி இல்லை. ஆனா பாகுபாடு இல்லாம செய்யணும். இதுதான் நம்மட அர்த்தம் கதை. இது நான் இந்த உங்களுக்கு 4 இருக்குல்ல இந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னா தெரியும். கோடமடு உண்டு, பிரம்படி தீவு உண்டு, வேத்துச்சேன உண்டு, 4வது பண்டாரியாவளி உண்டு. 4க்கும் வந்தது காசு 85 மில்லியன் வந்து அதுக்கு தேவையில்லையா அந்த காசை வந்து வேறு ஏதாவது ப்ராஜெக்டுக்கு பயன்படுத்த சொல்லி இந்த கிராமத்தில் ஆக்கள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த வெள்ளம் வந்த பிறகு நாங்கள் என்ன செய்யறது? நாங்கள் மீண்டும் வந்து அங்கிருந்து உங்களோட உறவுகளை இங்கே தூக்கிட்டு தான் வரலாம். நான் இப்போ கடிதத்தை காட்டேன்றால் நாங்கள் போய் சொல்லல. அதான் நான் வாசிக்காம கிராமத்தில் இருக்கிற ஆக்கிட்ட கொடுத்தா வாசிக்கிறது. சமூக மத்த அமைப்புகளே எரிவில் வாழ் மக்களே இப்படி இந்த கூட்டத்துக்கு யாரும் கலந்து கொள்ள வேணாம் கொடியாரு அவருக்கு இந்த சமூக மட்ட அமைப்புகள் என்ன செய்யப்படுகிறது? நாங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் 2 மில்லியன் கொடுத்த காசு. எரிவிலுக்கு வந்த 4 மில்லியனுக்கு டிஓவும் இனி வரமாட்டான் எழுதி தந்திக்கா. டிஓ இந்த சைட்டை பார்க்க மாட்டான் எழுதி தந்திக்கா. வேறு நாங்கள் டிஎஸ் ஆஃபீஸ் ஊடாக எஜுகேஷன் ஆஃபீஸாலேயும் ஒரு டிஓ கிட்ட டிஓவும் இல்லை இங்கே வரமாட்டான். இப்போ எல்லா இடத்துலையும் நம்மளோட வேலை முழுடவும் ஆரம்பிச்சாச்சு. எஜுவில்ல மட்டும்தான் ஆரம்பிக்கல மழை பயப்படுறான். இப்போ இங்கு 6ஆம் இது செவ்வாய்க்கிழமை அவனுக்கு இன்குவாரி 6ஆம் மாடியில். இப்போ இதுக்கு என்ன செய்யறோம் எனக்கு என்ன தெரியாது. ஒரு நம்ம தான் ஒரு ஜியோவை கொண்டு வந்து செய்யணும். இல்லாட்டி இது 2 பேரையும் வார வேறு தான் நடக்கும். நாங்கள் காணிக்குரிய உறுதியை காட்டுனா பிரச்சனை முடிஞ்சு. இப்போ நாங்கள் குளமண்டு சொல்லலை அது ஒரு விவசாய காணி. அது
ஒரு வேளாண்மை செஞ்சாலும் இப்போ அந்த போக்கோ ஏற்றுனாலும் அவரது தண்ணி நிற்கும், மற்றபடி அவரது தண்ணி நிற்கிறதுக்கு இல்லை. அது ஒரு விவசாயக்கானே அதுக்குரிய ஆவணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. அப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு சமூக அமைப்புகள் ஒரு கம்ப்ளைண்ட் தரல, ஒரு தனிப்பட்ட ஒரு பிட்டிஷன் தானே போயிருக்குது. இப்போ நாங்கள் அதுக்குரிய எவிடன்ஸை தரோம், அது எங்களோட உறுதி காணி, எங்களோட அதுக்குள்ளே விவசாயம் செஞ்ச காணின்ற நாங்கள் ஆவணங்களை தரோம். அப்போ குளம் என்று வராது தானே, குளத்துக்குள்ளே மண் போடலாம் தானே. இப்போ உறுதி காணிக்குள்ளே விவசாயம் செஞ்ச காணிக்குள்ளே நாங்கள் கொடுக்கணும் இல்லை, அதை எழுதி கொண்டு இருக்கிறார்கள் யாருங்க? சமூக அமைப்புகள், எரிவில் இருக்கிற எந்த ஒரு சமூக அமைப்புகள் அதை பற்றி எழுதலை. அப்போ சமூக மட்ட அமைப்பு எழுதினாலும் சரி, ஐயா எழுதினாலும் சரி, நான் எழுதினாலும் சரி, ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டா அவங்க இப்போ அதுக்கு ஒரு குழு கொண்டு நியமிச்சு இது அரச காணியா குலமாட்டா அவங்க விசாரணை செய்ய போறாங்க. அப்போ நான் என்ன சொன்னா இது இழுப்பட போகுது. அப்போ ஒன்றில் அந்த பெட்டிஷன் அடிச்சாக்களை வந்து இது நாங்கள் போய் சொன்னாங்க, நாங்கள் போய் சொன்னாங்க, ஐயோ விடுங்க இந்த இன்குவாரி தேவைன்னு அவங்க சொல்லணும். இல்லாட்டி ஊர் மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் பொதுக்கூட்டத்தை போட்டு உரிய அதிகாரிகள் இதை வேணும், தயவு செய்து இதில் நீங்கள் இந்த பொய்யை நீங்கள் நம்பாதீங்க, இதுதான் நிலைமண்டு. என்னண்டா பிரச்சனை, அரசியல்வாதிகளுக்கு இருந்த மதிப்பையும் மரியாதையும் இந்த அரசாங்கம் இல்லாமல் செய்து. இப்போ இதில் இருக்கிறது வந்து எல்லாம் எரிவிலூரில் இருக்கிற அனைத்து பொது அமைப்புகள தலைவர் செயலாளர் மாதிரி தான். இவங்க நினைச்சா செய்யலாம் தானே. மில்லியன்ல 20 மில்லியன் கொடுக்கணுமென்ற திட்டத்தை கொண்டு வந்து எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணிக்கலையாக தான். இது பிரச்சனை வந்து வேற எங்கேயும் போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அவர் இப்போ என்னடா இப்போ நம்ம ஏற்கனவே 5 மில்லியன் போட்டு பிரச்சனை கிரௌண்டில், இப்போ இந்த 20 மில்லியனோட முடியாது, கிட்டத்தட்ட 50 மில்லியன் வந்த நம்ம திட்டத்தை முடிக்கிறதுக்கு. அவரால் தான் இந்த திட்டம் கொண்டு வந்து நாங்கள் அமல்படுத்துகிறோம். அவர் சொன்ன மாதிரி தான் அந்த லோனையும் எடுத்து எரிவிலுக்கு அந்த முதலாம் கட்டமாக 20 மில்லியனை கொடுக்க சொல்லி அவரை நப்பொழுது தந்த. இப்போ 20 மில்லியன் போட்டோம்டா அஜமாசி இப்போ லிண்டர் மட்டில் வரக்கூடிய இப்போ அடிச்சு புட்டி சொன்னதுண்டா மற்ற காசு எடுக்கலாம் போயிடும். இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தாங்கன்னா அவர் கேட்காரு. இந்த காசி பாரத்துக்கு, இந்த எரிவிலுக்கு, இந்த கலாச்சார கோள் பாரத்துக்கு எம்பி சொல்லித்தான் இந்த காசு வந்து அது திரும்ப தடப்படக்கூடாதுன்றதுக்காக அவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணுறதுலன்னா நம்ம உடனே முடிக்கிறான். நீங்கள் இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறோம் அதை முடிவெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. இடையே 2 வீடியோ சொல்லுங்களே நமக்கு. இப்போ அதைத்தாங்க திரும்ப யோசிச்சுங்க. இந்த எரிவிலுக்கு இந்த கலாச்சார கோள் பாரத்துக்கு இவர் தான் முன்மொழிஞ்சு, நாங்களே முன்மொழியில்லை. அதுக்கு பிறகுதான் எங்களோட கௌரவ உபதவிசாளர்கிட்டையும் சொல்லி ஓம்பட அந்த மீட்டிங்கில் நாங்கள் முடிவெடுத்தோம். கிட்டத்தட்ட 3 எம்பி, மட்டக்களப்பு மாவட்ட எம்பி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து தவிசாளர்கள் எங்களை களுவாஞ்சுள்ளை மன்மித நெறிப்பில் இருக்கிற பிரதேச சபை உறுப்பினர்கள் நான் சேர்ந்து தான் அதை நாங்கள் முடிவெடுத்தோம். அவர்கள் கிளியெடுத்ததுலடா சும்மா காசு போயிடுமே. 50 மில்லியன்ன்றது இப்போ ஒரு கல்யாணம் சாதாரணமாக களுவாஞ்சுடிலையோ செட்டிப்பாளையம் எல்லா இடத்துலையோ 1,80,000 ரூபா ஒரு கல்யாணம் இடத்துல அந்த கோளுக்கு எடுக்கும். எங்களோட மகளூர் கோல்லையும் இப்போ நாங்கள் இப்போ ஏசி வாரங்களை போட்டுறோம், அதுவும் 1 லட்சம். இப்போ 55,000 போகிறோம். அது எரிவிலுக்கு வந்த கோல் நான் தான் துண்டு எடுத்துனேன். எரிவில் உங்களோட இவர் தலைவரும் ஒரு துண்டு எடுத்தவர், நாங்கள் எங்களோட ஊரில் நான் எடுத்தேன். எல்லா ஊர்லேயும் வந்து குழுக்கள் முறையெல்லாம் எடுத்தேன். அது முதலாவது வந்து எரிவில்லாம் அந்த கலைஞர் உணர்ந்து இங்கே வந்தால் கண்ணியம்மன் கோயில் நிர்வாகம், நான் பிரதேச உறுப்பினர், கண்ணியம்மன் கோயில் நிர்வாகம் சொல்லி அது மச்சம் சமைக்க இல்லாது கோயிலோட இருக்குது, எழுதி தரலாண்டு மச்சம் சமைக்க இல்லாத ஒரு காரணம் அது அப்படி இல்லை. நான் சொல்லுவேன் அது சரி, அது கடந்த காலம் பிரச்சனை இல்லை. இது இப்போ காசு வந்துட்டு இப்போ அங்கே பார்த்துலாம். இப்போ நாங்கள் அங்கே 1,80,000 நாங்கள் எரிவில்ல எவ்வளோ ஒரு எங்களோட அரசாங்கத்தில் தான் ஒரு 50,000 60,000 எடுக்க போகிறோம். அந்த காசு பஸ்ஸையும் பிடிச்சி அங்கேயும் போய் கல்யாணத்துக்கு அங்கே போக தேவையில்லை, பார செலவுல ஒன்றும் இல்லை. இதை நிவர்த்தி செய்யலண்டா எப்படியும் 5ஆம் மாதம் இல்லாட்டி 6ஆம் மாதம் நம்ம அதில் முதலாவது நிகழ்வு நடத்தலாம். காசு ரெடியாக இருக்குது, காசு எந்தவித மாற்றம்ல ரெடியாக இருக்குது. காசையும் அதுலேயும் காணாட்டி எங்களோட பிரதேச சபையில் காசையும் சேர்த்தான் செய்யப்படும். இந்த பிரச்சனைகளை கிளிய வந்ததில்லை. சரி என்னோட சொன்னால் நாங்கள் வந்து இந்த சிவனார்மாடு நிர்வாக ரீதியாக கதைக்கும் நாங்கள் கங்க புனரமைப்பு வேலைக்கு பிரதேச சபை உபதவிசாளர் அவரை நாடி கங்க புனரமைப்பு வேலை நாங்கள் செய்தோம். அந்த 6 மணி கல்லூருக்கு கௌரவ தவிசாளர் ஐயா அவர்கள், அதே போல் 2 பேரும் வந்த இடத்த நாங்கள் சொன்னேன், இப்படி தான் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற காணியும் எங்களோட கோயிலுக்குரிய சொந்தமான காணி தான், உறுதி காணி தான் சொல்ல. அப்போ ஒரு கலாச்சார மண்டபம் ஒன்று வந்திருக்குது, அதை இதுக்குள்ளே கட்டக்கூடிய பொருத்தப்பாடு இருக்குன்னு கௌரவ உதவிசாளர் அவர்கள் கூறியதுக்கு நாங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் அந்த இடத்துக்கு உடனடியாக வருகை தந்து ரைட் இதுக்குள்ளே செய்யலாம் என்று ஒரு அங்கீகாரம் மட்டும் தந்தேன். அப்போ இதுக்கு பதில் நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால், நாங்கள் எங்களுக்குள்ளே செய்யக்கூடாது போட்டு பப்ளிக்காக நாங்கள் மீட்டிங் போட்டோம், பொதுக்கூட்டம். இந்த கலாச்சார மண்டபம் கட்டுறதுக்கு இந்த காணியை கொடுக்கலாம்னு நாங்கள் பப்ளிக்காக கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் 76 மெம்பர் வந்தவங்க, கூட்டத்தில் பொதுமக்கள் வந்தவங்க. பொதுமக்கள்கிட்ட நாங்கள் இந்த விஷயம் ஒன்று வந்திருக்குது, இப்படி வேலை திட்டம். இது கௌரவ தவிசாளர் அவர்கள்
அது உபதவிசாளர் அவர்களால் எங்களோட கிராமத்தை கட்டாயம் செய்யணும் என்று கொண்டு வந்த வேலை திட்டம் நாங்கள் அழகான முறையில் பொதுமக்களிடம் தெரிவித்தோம். பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்க இப்படி ஒரு கலாச்சார மண்டபம் இருக்குது, இந்த காணி கோயில் காணியாக இருந்தாலும் இது பொதுமக்களுடைய காணி, இதை நாங்கள் கலாச்சார மண்டபத்தை கொடுக்கலாமா என்று எங்களுடைய காணி வந்து 3.5 ஏக்கர், அதில் 1 ஏக்கர் கிட்ட பொதுமக்கள் கொடுக்கறதுக்கு அந்த எல்லா பொதுமக்களும் இடத்துல ஒரு மறுப்பும் தெரிவிக்கல. இடத்துல இதில் இருக்கிற நிறைய அமைப்புகள் தலைவரும் வந்த நினைக்கும் சேராக்கள்லாம் வந்தவங்க கூட்டு மக்களோட தீர்மானம் என்னன்னா கட்டாயம் எங்களோட ஊருக்கு வந்து ஒரு கலாச்சார மண்டபம் தேவை. இந்த ஊர் வேறு உண்மையிலே எங்களோட ஊருக்கு என்ன சாவக்கடை ஒழிய கிரவுண்ட் ஒழுங்கு இல்லை, லைப்ரரி ஒழுங்கு இல்லை, பல விஷயங்கள் ஒழுங்கு இல்லாமல் இருந்தது. இந்த YUK 2 விஷயத்திலையும் இந்த YUK கழகத்தில் இருக்க போல நாங்களும் இந்த கிரவுண்டுக்கு எங்களுக்கு வந்த பாராளுமன்ற ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு அனைத்தும் வந்து மைதானத்துக்கு தான் நாங்கள் செலவழிச்சோம் YUK. அதே போல லைப்ரரிக்காக இந்த லைப்ரரி படத்தை இருக்கண்டா இதில் ஒரு நீட்டு கட்டடம், இந்த கட்டடம் ஜோன் பிரே என்ற வேலை திட்டத்தினூடாக இளைஞர் கழகம் ஊடாக நாங்கள் இந்த ஊடாக வந்து வேண்டது. இதில் இருக்கிற இந்த கருத்து சொல்றவாங்க இந்த புட்டிஷன் அடிக்கிறவங்க எந்த ஒரு அமைப்பும் லைப்ரரி வேணும், வெளியிலுக்கு கிரவுண்ட் வேணும். நேரம் எங்களோட ஏரியாவில் நல்ல பொது வளவு கிடந்தது, அந்த வளவெல்லாம் எடுத்து மைதானம் பாதுகாக்க தெரியல எங்களை மூவாயிரம். அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னா கழகத்துக்கு வந்த நிதியை கழக தேவைக்கு பயன்படுத்தாமல் அனைத்து நிதியடைய நாங்கள் வந்து மைதானம் பப்ளிக் நூலகம் உண்டு, இல்லை இருக்கிற நூலகத்தில் இருக்கிற அனைத்து சாமானும் எங்களது. அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் நூலகத்தையும் உருவாக்குறதுக்கு கஷ்டப்பட்டோம். நாங்கள் அதே போல் மைதானம் உருவாக்க கஷ்டப்பட்டோம். இருந்தும் இப்போதைய பிரச்சனையில் என்ன உருவாக்குனாலும் நாங்கள் சொந்தம் கொண்டாடல பொதுமக்கள் ரீதியாக விட்டுவிட்டோம். இதே பொது நூலகம் நாங்கள் பதிஞ்சிருக்கோம், அதை நாங்கள் எங்களை தனிப்பட்ட ரீதியாக பதியலை. அதே போல தான் கலாச்சார மண்டபம் ஒன்று தேவண்ட உருவாகிச்சு. அப்போ எங்களோட ஊருக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கு, உண்மையாக குறைபாடு இல்லை. அடுத்தது பிரதேச சபை மண்மனை தென்னறிவை பற்றி கூட ஒரு பெரிய ஒரு பங்களிப்பு செய்கிற மாதிரி இருக்கிறாங்க. வர்த்தகர் சங்கத்தை எடுத்துக்கொண்டா 60 பேர் எரிவில் கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க எங்களோட கிராமத்தில். அந்த வகையில் எங்களை கலாச்சார ஹோல் கட்டாயம் வேணுமன்றதுக்காக அவங்க சொன்னாங்க போன வருஷம் வந்த ஹோல் உங்களுக்கு மாறுபடுத்த இடம் இல்லாமல் அப்போ இந்த வருஷம் இடம் இருக்குது செய்வோம். அப்போ நாங்கள் அதை பப்ளிக் பண்ணி அதுக்கு கூட்டறிக்கை எழுதி பிரதேச சபையிட்ட கையடிச்சிட்டோம் நாங்கள். அப்போ மக்களோட தீர்ப்பு வந்தேன்னா அந்த கலாச்சார ஹோல் கட்டலாம். இதுக்கு மற்றவங்க இடையூறாக இருக்காங்கன்னா அந்த இடையூறாக இருக்கிற நபரை நீங்கள் பொதுமக்களோட அவங்கள பார்க்க சொல்லுங்க. அதுக்காக இப்போ நானும் தானே எந்த வேலை எதோங்கடாங்கன்னா என்னென்ன கடிதம் அடித்தாலும் அதுக்கு பொறுப்பு கூற வேண்டிய பதில் இல்லை. அடுத்த முகப்பு புத்தகங்களில் அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. எழுத்து மூலம் கொடுத்தா நாங்கள் எழுத்து மூலம் அது கொடுப்போம். நாங்கள் எழுத்து மூலம் ஏற்கனவே கொடுத்துட்டோம். பொதுமக்களோட தீர்மானத்தை நாங்கள் ஏற்கனவே பிரதேசபைக்கு தெரியப்படுத்திட்டோம். இனியும் அதை வச்சுட்டு நாங்கள் திருப்பி குளத்துக்குள்ள மண்ணை கொட்டுறோம் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே எந்த இடத்துலையும் கல்யாண கோள் ஒன்று கட்ட முடியாமல் தான் போகுது கலாச்சார மண்டபம். அதே போல தான் எல்லா பிரச்சனைக்கு முட்டு கொடுக்காம இப்போ பிரச்சனைக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இதுதான் பொது மக்களோட பிரதிநிதிகளாக இப்போ வந்திருக்காங்க. அரியலூரில் எவ்வளோ பேர் தான் என்ன எவ்வளோ பேரும் கழகங்கள் அமைப்புகள் மன்றங்களோட தலைவர் இவங்கள்ட்ட நீங்கள் படத்தை டிசிஷன் எடுத்து என்ன திருப்பி இதுக்கு மீட்டிங் வச்சு இருக்கிறது காலமும் இல்லை. எத்தனை மீட்டிங்கை வச்சாலும் ஒரே கருத்து தான் பெற போதுங்க. ஆகவே ஒரே படத்திலேயே வச்சு அந்த பிரச்சனையை முடிச்சு அதுக்குரிய மாதிரி கொண்டு வர அபிவிருத்தி திட்டங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி வேலையை நடத்தணும் என்று கேட்டுக்கொண்டு விட வேண்டும். உண்மையாகவே பல விடயங்கள் இங்கே கலந்து ஆலோசிக்கப்பட்டது. பல விடயங்கள் வந்து கேள்விக்குறியான பிரச்சனையாக காணப்படுகின்றது. அண்மையிலே கடந்த காலம் இடம்பெற்ற எங்களுடைய கிராமத்துக்கு வந்த கிரவுண்ட் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு பிரச்சனை எல்லாரும் அறிந்த ஒரு விடயம். சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசு பொருளாக கிராமத்தை தாண்டி நாடளாவிய ரீதியிலே ஒரு பேசு பொருளாக போனது. எங்களுடைய நாடளாவிய ரீதியிலே ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக போனது. உலக ரீதியாகவே ஒரு பேசு பொருளாக போனது எங்களுடைய மைதானம். உண்மையாக ஒரு எங்களுடைய கிராமத்துக்கு ஏதோ உதவி செய்ய வேண்டும், எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பல முறையில் எங்களுக்கு பல வழிகளிலும் பல உதவிகளை வழங்கியிருந்தார். அந்த வகையில் கிரவுண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். அவ்வாறு இருந்தும் இந்த கிரவுண்டுக்கு பல பிரச்சனைகள் சமூக வலைத்தளங்களில் அண்மையிலே கிரவுண்டை காணல வடிவல்ற பாணியில் கூட சொல்லியிருந்தாங்க, கிரவுண்டை கிணத்தை காணல அந்த பாணியில் கூட சொல்லியிருந்தாங்க. ரைட், என்னென்னு சொன்னால் உண்மையாக இந்த கிரவுண்ட் போட்டதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் எங்களுடைய தெற்கு ஆடியஸ் இதை பொறுப்படுத்தி செஞ்சுருந்தாங்க. கிரவுண்ட் போட்டதுக்கு பிறகு சில அமைப்புகள் இவங்களோட கதைக்கிறத கூப்பிட்டு இந்த நடந்த பிரச்சனையை சொல்கிறேன். இப்போ கூப்பிட்டா அந்த எங்களுடைய தெற்கு ஆடியஸ் அவங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிளும் பண்ணலை, இருந்த பிரச்சனை தான் பண்ணலை. ஆகவே அவங்களும் கோபம் கொண்டு இது சமூக வலைத்தளங்கள் எழுத வெளிக்கிட்டாங்க. என்னென்ன அவங்க கேட்டது எத்தனை லோடு மண் போட்டிருக்கீள், இந்த மண் எஸ்டிமேட் என்ன, அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாரும் கேட்டது. ஆனால் இதுக்கு எந்த வித ரெஸ்பான்சிபிளும் நடக்கலை. அதால் அவங்க சமூக வலைத்தளங்கள் எழுத வெளிக்கிட்டாங்க. அது அந்த பிரச்சனையை முடிவடைய வச்சுருந்துருந்தா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்துரியாது, பின்னுக்கு நின்றுறியாது. அதால் அந்த பிரச்சனை வந்து நீண்டு கொண்டு போகிறதுக்குரிய காரணமும் தான். ஆகவே அந்த இடத்துல அதை முட்டுப்புள்ளி வச்சிருக்கணுன்றது என்ற அபிப்பிராயம். அவங்கள கூப்பிட்டு கதைச்சிருந்தால் அந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் நின்றுறியாது, இந்தளவு உலக ரீதியாக பேசப்பட்டிருக்காது, சமூக வலைத்தளங்களே அந்த அளவுக்கு எங்களுடைய கிராமம் வந்து நாரடிக்கப்பட்டிருக்காது.
சொல்லுவாங்க வைக்கல் கந்த நாய் மாதிரி தானும் தின்றல தள்ளியும் படுக்கிறல்ல. அப்படி தான் சிலவங்க எங்களோட கிராமத்துக்கு வர அபிவிருத்திகள் தட்டுப்பட்டு போய் கொண்டிருக்குது. இப்போ பெட்டிஷன் போகிறதால எங்களோட கிராமத்துக்கு நான் கிட்டடியில் நான் நினைக்கிறேன் எங்களோட சனசமூக அமைப்பில் பதிவு செய்கிறதுக்காக போயிருந்த வேலையில் கௌரவ தவிசாளர் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. கிராம அபிவிருத்தி சம்பந்தம் நான் கதைச்சேன். நான் எங்களோட பொருளாளர் செயலாளர் கூட போனாங்க கதைச்ச தவிசாளர் உங்களோட கிராமத்துக்கு வேலை செய்ய எங்களோட அதிகாரி பயப்படுறாங்க. காரணம் என்னென்னா உங்களோட கிராமத்துலேருந்து பெட்டிஷன் போகுது. முதலாவது பிரச்சனை அது. அதே மாதிரி இப்போ அண்மையில் இன்னொரு பிரச்சனை நடந்தது. பஸ் தரிப்பு நிலையத்துக்கும் பெட்டிஷன் போயிருக்குன்னு சொல்லி இப்போ இப்படி தொடர்ச்சியாக பெட்டிஷன் போகிறதால எந்த ஒரு அதிகாரிகளோ எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எதிர்காலத்தில் எங்களுடைய கிராமத்தை கைவிட வேண்டிய நிலைமை தான் ஏற்படும். எங்களுடைய கிராமத்தை அபிவிருத்தி அடைய வைக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பயம். நாளைக்கு இன்குவாரி அது என்று போகிற டைமில் எல்லாரும் போய் திரும்ப கைகட்ட வேண்டியது. இன்றைக்கு எந்த பெரிய அரசியல்வாதியில் கைகட்டி குந்தி திருக்கக்குள்ள சாதாரண அடிமட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் போய் கைகட்டி நிலைமை அது. அப்போ எல்லாரும் பயப்பட வேண்டிய ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ உண்மையாக இன்னொரு விஷயம் எங்களோட பஸ் தரிப்பு நிலையம் உண்மையாக அந்த இடம் பொருத்தம் இல்லாத இடம்டா நிறைய பேர் கொமாண்ட் பண்ணி குடியா. உண்மையாகவே பொருத்தமற்ற இடம் அது. ஏனண்டா அந்த இடத்துல இங்கேருந்து பாறைபுரத்தில் இருந்து நினைக்கிற சூர்யா மில் ரோட்டு இருக்குது. அதில் நிறைய பேர் அவடத்துல நான் பஸ் ஏறுறாங்க. அது உண்மையாக ஒரு பொருத்தமான இடம். இப்போ அந்த இடத்துல அவங்க இடம் தரல என்றுதான் பிரச்சனை. அப்போ அதால் தான் அந்த இடத்துல வைக்கலன்றது. அடுத்த இடம் அது அப்படி இல்லைன்னு சொன்னாங்க. நாம்பராம் கோயிலுக்கிட்ட அதை அவங்களோட கழிச்சிட்டு அந்த இடத்துல அதை வச்சிருக்கலாம். இது பொருத்தமற்ற இடம்ன்றதால தான் இந்த இடத்துல விமர்சனங்கள் கொண்டு இருக்குது. பெட்டிஷன் போகிறதுக்குரிய காரணம். அதே மாதிரி இப்போ எங்களோட சிவனார்மடு பிள்ளையார் ஆலயத்தால் அண்மையில் எங்களோட பிரதி பஷீரன் அவர்களும் கௌரவ தவிசாளரும் சென்றிருந்த வேளையில் கலாச்சார மண்டபம் சம்பந்தமாக வச்சுருந்தவங்க. அந்த நேரத்தில் எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வரையிருந்து சம்பந்தம் விளங்கப்படுத்தினதில் அவங்க நிர்வாக சபை கூட்டம் கொண்டு போட்டு அதன் பின்பு பொதுக்கூட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். நான் 75க்கு மேற்பட்ட அங்கத்தவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்க. அவங்கள்ட்ட ஆவணம் இருக்குது. அப்போ அது அந்த இடத்துல கூறப்பட்ட விடயங்கள் நாங்கள் இந்த காணியை பிரதேச சபைக்கு எழுதி தாரோம், ஆனால் பராமரிப்பு எங்களோட ஆலயம் தான் பராமரிக்கும் என்ற விடயங்கள் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்போ எழுத்து மூலம் நாங்கள் அதுக்குரிய ஆவணத்தை தாரோம். ஆகவே நீங்கள் இந்த இடத்துல கலாச்சார மண்டபத்தை அமைக்கலாம்னு சொல்லி. ஆனால் இதுக்கு பெட்டிஷன் போயிருந்தா நான் நினைக்கிறேன் இதுக்குரிய வழி ஒன்று இருக்குது. நீங்கள் இந்த பெட்டிஷனுக்குரிய ஆளுநர் அலுவலகத்துக்கு இதை அனுப்பலாம். இப்படி எங்களுக்கு இவங்களோட நிர்வாகம் கூட்டம் போட்டு இவங்களோட அறிக்கை இருக்குது. இந்த அறிக்கையினூடாக தான் நாங்கள் இந்த வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கோம்ன்ற விடயங்கள் இல்லை ஆரம்பிக்க போகிறோம்ன்ற விடயங்களை நீங்கள் அவங்களுக்கு இந்த கூட்டறிக்கையை கொடுத்ததூடாக அதுக்குரிய தீர்வு அமையும்ன்றதை என்னுடைய கருத்து. ஆகவே இவ்வளவு பேர் அதாவது கிராமத்தில் ஒரு 75க்கு மேற்பட்ட மக்கள் அந்த இடத்துல எங்களுக்கு கிராமத்துக்கு ஒரு கட்டடம் தேவைன்னு சொல்லி எல்லாரும் ஒன்றுபட்டு சொல்கிற இடத்துல 1-2 பேர் ஆக்கள் தள்ளியிருந்து பெட்டிஷன் போடுறதால அது ஏற்றுக்கொள்ள இயலாது. ஆனால் முன்னூறும் அங்கே அளிக்கப்படும் பெட்டிஷனுக்கு உண்மை கடிதங்கள் போகப்பட்டால் மொட்டை கடிதங்கள் போகப்பட்டால் உரிய பெட்டிஷனுக்குரிய முன்னுரிமை அளிக்கப்படும். ஆனால் அதை நீங்கள் தெளிவுபடுத்தலாம்ன்றது என்னுடைய கருத்து.